Hello students, welcome to my channel. 10th standard English last very important questions தான். ஸோ முக்கியமான ஒரு கொஷின் பேப்பர் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஹாஃப் இயர்லி எக்ஸாம்க்கானது. ஸோ இதில் உள்ள கொஷின்ஸ் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதிலிருந்து கண்டிப்பாக வரும். அண்ட் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக என்கிட்ட கேட்குற கொஸ்டினுக்கு நான் இந்த வீடியோவில் ஒரு ஆன்சர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுறீங்க, அது மட்டும் படித்தா போதுமா, அது அப்படியே வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் அதுக்கு இந்த வீடியோவில் பதில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கடுத்து நிறைய பேர் என்ன சொன்னது, மேத்ஸ் எக்ஸாமும் சோசியல் சயின்ஸ் எக்ஸாமும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணணும்னு சொன்னீங்க. ஸோ இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் மூணுக்குமே நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர், எக்ஸாம் ஹாஃப் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லாம் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்டு இந்த கொஷின் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா, அதுக்கு ஆன்சர் வந்து எஸ் ஆர் நோ அப்படின்னு தான் கேட்குறீங்க. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு மாடல் கொஸ்டின் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை மட்டும் படிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் எப்படி சொல்கிறது, அந்த கொஸ்டினை படிக்கிறது தப்பு இல்லை, அந்த கொஸ்டின் பேப்பரை. பட் அதை மட்டும் படிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா நான் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன்னா, ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரில் உள்ளது கண்டிப்பாக வரும், பட் அது அப்படியே எல்லாமே வராது. ஸோ இப்போ நான் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரை மட்டும், இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரை மட்டும் படிக்கக்கூடாது. இப்போ நான் 10th இங்கிலீஷ்னு பார்க்கல, ஐ திங்க் 4 கொஸ்டின் பேப்பர் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இது 5வது கொஸ்டின் பேப்பர். அப்போ நீங்கள் 5ல் அட்லீஸ்ட் ஒரு 3 மாடல் கொஸ்டின் பேப்பரை அது தரவாக படிக்கணும் ஃபுல்லாக. அப்படி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அட்டென்ட் பண்ண வேண்டிய எல்லா பேராகிராஃப், எல்லா ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர், அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸு, ஸோ எல்லாமே வந்து வரும். ஸோ ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நான் 3 கொஸ்டின் ஒரு 5 அப்லோட் பண்ணேன்னா 5ஐயும் படித்தா பெஸ்ட்டு. பட் 5 படிக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் 3 கொஸ்டின் பேப்பரையாவது படிங்க. அப்படி இல்லையா, 5 கொஸ்டின் பேப்பரையும் பாருங்கள். அதில் ரிப்பீட்டடாக வந்திருக்கும். இப்போ ஒரு கொஸ்டின், இந்த கொஸ்டின், இப்போ ஒரு கொஸ்டின் எடுத்துக்கோங்க. அந்த கொஸ்டின் இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் பேப்பர்லேயும் வந்திருக்கும், செகண்ட் கொஸ்டின் பேப்பர்லேயும் வந்திருக்கும், தேர்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர்லேயும் வந்திருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதான் எல்லா கொஸ்டின்லையும் இருக்குது. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து மார்க் பண்ணி படிங்க. ஸோ அந்த மாதிரி படிங்க, கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் உள்ள எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இன்னும் நான் அப்லோட் பண்ண மற்ற மாடல் கொஸ்டின்லாம் பார்க்கலைன்னா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அப்லோட் பண்ணுறது ஃபுல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான். ஸோ எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நல்லா படிங்க. அண்டு இனிமேல் டஃப்பான எக்ஸாம்லாம் வருதுன்னு சொன்னீங்க, மேக்ஸ் சயின்ஸ் சோசியல்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. லாங்குவேஜ் ஒரு வீடியோ நல்லபடியாக நாளைக்கு முடிய போகுது. ஸோ நாளைக்கு நான் மேக்ஸுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் அப்லோட் பண்ணுவேன். ஆல்ரெடி 5 மார்க் அப்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு 2 மார்க் அப்லோட் பண்ணுறேன். இல்லைனா சேர்த்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் சேர்த்து ஒரே வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா புதுசாக நிறைய பேர் பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அவங்க ஆல்ரெடி அப்லோட் பண்ண 5 மார்க் தெரியாது. நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறதுலேயே சேர்த்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. தேங்க்ஸ்.